ஜெதூஷ், ஸோ போன வீடியோவில் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு இந்த ப்ரெசன்ட் டென்ஸையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றி இப்போ அதில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரெசன்ட் சிம்பிள் இன் இங்கிலீஷ். ஸோ ஆங்கிலத்தில் நிகழ்காலம், le présent. ஓகே, வி யூஸ் ப்ரெசன்ட் சிம்பிள் ஃபார் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம், எப்போது ஆங்கிலத்தில் நிகழ்காலம் உபயோகப்படுத்தப்பட வேண்டும், ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், ஒரு என்ன நடக்குதோ அதை பற்றி ஃபேக்சுவலோ அதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, அல்லது ஒரு கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸ், ஒரு கம்பெனினா என்ன சொல்கிறது, இப்போ ஒரு மெக்டொனால்ட்ஸ் இருக்குது, அல்ல இப்போ அமேசான்ற கம்பெனி இருக்குது, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றத பற்றி பேசும்போது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை ப்ரெசன்ட் சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அமேசான் ப்ரொவைட்ஸ் அ வைட் வெரைட்டி ஆஃப் கன்சியூமர் குட்ஸ். அதாவது வந்து அமேசான்ற நிறுவனம் வந்து நிறைய வந்து கன்சியூமருக்கான நிறைய பொருட்களை வந்து அவங்க கொடுக்குறாங்க, அவங்க விற்பனை செய்கிறாங்கன்றதை சொல்லலாம். ஸோ இதையே வந்து நம்ம கொஷின் ஃபார்மில் சொல்கிறது இருந்தால், இஃப் யூ சே திஸ் இன் கொஷின் ஃபார்ம், டஸ் இட் மேக் திஸ் குட் இன்டர்நேஷ்னலி. ஸோ இங்கே பாருங்கள், டஸ் வந்துருச்சு இல்லையா, இந்த அமேசான்றது இட் ஆகிடுச்சு. ஸோ இட்டுக்கு வந்து ப்ரொவைட்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா ஹீ ஷீ சேய் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹீ ஸ்பீக்ஸ், ஷீ ஸ்பீக்ஸ், இட் ஸ்பீக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து அமேசான் ப்ரொவைட்ஸ். ஸோ அது வந்து இட்டாக மாற்றிருக்கோம் இங்கே. அப்போ அதை கேட்கும்போது அது கேள்வியாக மாறும்போது வந்து டஸ் இட் ப்ரொவைடுன்னு போடலாம், அல்ல டஸ் இட் மேக்குன்னு போடலாம். நீங்கள் எப்படி வேணால் போடலாம். நான் இந்த இதை வந்து நான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு மேக்காக எடுத்திருக்கேன். ஸோ அமேசான் மேக்ஸ்ன்னு போடலாம் முதல் சென்டென்ஸில். அதே இதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் இங்கே டஸ் இட் மேக் அல்லது டஸ் இட் ப்ரொவைட் தீஸ் குட்ஸ் இன்டர்நேஷ்னலி. இன்டர்நேஷ்னலாக வந்து உலகளாவிய நிலையில் வந்து இந்த அமேசான் வந்து இந்த இதெல்லாம் கொடுக்குதா அப்படின்றத கேள்வியாக மாத்திரம். டஸ் இட் மேக் தீஸ் குட்ஸ் இன்டர்நேஷ்னலி. ஸோ இதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதா எஸ் இட் டஸ். ஸோ டஸ் இட் ப்ரொவைட், எஸ் இட் டஸ், ஓ இட் ப்ரொவைட்ஸ், எஸ் இட் ப்ரொவைட்ஸ், ஓ யூ கேன் ஜஸ்ட் சே எஸ் இட் டஸ். ஓகே, ஸோ டூ வந்து இட்டுக்கு வரும்போது இட் டஸ்ஸாக மாறிடுது. ஸோ டூவை வந்து ஐ வரும்போது ஐ டூ, we do, you do, they do. பட் he, she, இட்டுக்கு மாத்திரம் வரும்போது it doesஸாக மாறிடுது. ஓகே, ஸோ அமேசான் ப்ரொவைட்ஸ் அ வைட் வெரைட்டி ஆஃப் கன்சியூமர் குட்ஸ். Does it make, does it provide these goods internationally? Yes, it does. If you say this in negative form, இதே வந்து எதிர்மறையில் சொல்லணும்னு சொன்னால் it doesn't provide or it doesn't sell. நான் வேறு வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வெவ்வேறு வினைச்சொற்கள் கொடுத்துருக்கேன். வேர்ப்ஸ்ன் போது வினைச்சொற்கள். அதுக்கு பதில் வந்து நீங்கள் இட் டசன்ட் ப்ரொவைட் போட்டுக்கலாம், இட் டசன்ட் செல் போட்டுக்கலாம். இட் டசன்ட் செல் இன் எவ்ரி செக்டர். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், நோ இட் டசன்ட், ஓ நோ இட் டஸ் நாட், நோ இட் டசன்ட். ஞாபகப்படுத்திக்கோங்க எதுக்கு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இல்லை ஒரு கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸை பற்றி பேசும்போது தான் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா, இன்னொன்று என்ன எப்போ யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஹேபிட்ஸ், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், அன்றாட செயல்கள் அல்லது பழக்க வழக்கங்களை பற்றி பேசும்போது ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ். தினமும் நான் காலையில் எழுந்திரிப்பேன், பல்லு தேய்ச்சிப்பேன், முகம் கழுவேன், ஸ்நானம் செஞ்சுட்டு அலுவலகத்துக்கு செல்லுவேன் அப்படின்றது வந்து நம்ம தினமும் செய்கிறது இல்லையா, இது நம்மளோட ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ். அப்போது வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன உதாரணம் கொடுத்துருக்கேன்னா, ஐ ஆல்வேஸ் பை தி சூப்பர் மார்க்கெட்ஸ் ஓன் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ். அப்படின்னா என்னென்னா, சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அவங்களே செய்கிறாங்க. இப்போ சிலதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கம்பெனி என்ன மெக்விட்டிஸ்ன்னு சொல்கிறோம், இல்லை நிறைய ஒரு ஸ்பெஷல் கம்பெனி இருக்குது இல்லையா. ஸோ அந்த சாக்லேட் இருக்குது, இந்த சாக்லேட் இருக்குது அப்படி சொல்கிறோம். ஸோ அதை தவிர்த்து சூப்பர் மார்க்கெட்ஸே வந்து இப்போ வந்து அவங்களே அவங்களோட கம்பெனியில் மூலமாக செய்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ வழக்கமாக பார்த்திங்கன்னா அதில் ஒன்றும் ரொம்ப குவாலிட்டியில் ஒன்றும் ரொம்ப பெருசாக மாற்றங்களே கிடையாது. ஸோ அவங்க பேக் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேரை போட்டு விடுவாங்க, அவ்வளோதான், இந்த கம்பெனி பேர். ஸோ அதனால் வந்து லாபம் வேணும்னு சொன்னால் வந்து அந்த பெரிய கம்பெனி இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு குறைச்சல் விலையில் வாங்கணும்னு சொன்னால் சூப்பர் மார்க்கெட்டோட ஓன் பிராண்டே வாங்கலாம் நீங்கள். ஸோ இல்லை உங்ககிட்ட நிறைய காசு இருக்குது, பரவாயில்ல, வீணாக போனால் பரவாயில்லன்னு சொன்னால் நல்ல ஸ்பெஷலான ஒரு கம்பெனி, இதை வந்து கேட்பரிஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கலாம், சரியா. ஸோ இந்த ஆல்வேஸ்ன்றது வந்து ரொட்டீன் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால் அட்வெர்ப்னு சொல்லுவோம். அந்த அட்வெர்ப் வந்து முன்னாடி போகணும், அந்த வேர்புக்கு முன்னாடி. இங்கிலீஷில் அவ்வளோ அளவுக்கு ஐ பாய் ஆல்வேஸ்ன்னு கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐ ஆல்வேஸ் பாய் தி சூப்பர் மார்க்கெட்ஸ் ஓன்
brand products. Do you usually finish your shopping on the way? இதே கொஸ்டின் நான் கேட்கணும்னு சொன்னேன். நீங்கள் வந்து வேலை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சிருவீங்களான்னு கேட்குறோம். Do you usually finish your shopping on the way home? ஸோ ஆன் த வே ஹோம்னா வீட்டுக்கு திரும்பி வரும்போது நீங்கள் வழக்கமாக ஸோ இங்கே பாருங்கள் அடுத்து போய் யூஸ்வலின்னு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஆல்வேஸ் யூஸ்வலின்றதுலாம் வந்து என்னென்னா அட்வெர்ப். இது வந்து எப்போதுமே வந்து நம்ம ருட்டீன் ஆக்டிவிட்டீஸோ இல்லை ஹேபிட்டோ பேசும்போது இது நம்ம போட போகிறோம். Do you usually finish your shopping on the way home? Yes, I do. No, I don't. எப்படி வேணால் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து யூ கேட்டிருக்கிறதுனால ஐ டூ வருது. இப்போது ஷீ போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் yes, she does. Yes, he does. And no, he doesn't. No, she doesn't. அப்படி வரும். இங்கே யூன்றதுனால yes, I do. ஸோ he does not buy clothes with large designer labels. ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இதுக்குன்னு ஒரு டிசைனர் அடிடாஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு டிசைனர் லேபிள்ன்றது வந்து நீங்கள் வாங்கணுன்றது அவசியமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து போட்டிருக்கிறதுனால he does வாங்கணுன்றது அவசியம் கிடையாதுன்றது நான் சொல்ல வரல. நீங்கள் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். ஸோ பட் this guy, the one that we are talking about in this one, he does not buy clothes with large designer labels. And then he doesn't go for clothes with large designer labels. எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். He doesn't go or he doesn't buy. He does not buy.